அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் நிவிதா. புனித ஜோசப் சர்வதேச பள்ளி ஆரல்வாய் மொழியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். கால வெளிச்சம் கதிராய் வரும், உன் குரலுமது கலந்து வரும், சின்ன சிறகையும் பறந்து செல்லும் சிட்டுக்குருவியே என் இதய மகிழும். வீட்டு சோறும் வீடாய் இருந்தது, மனித நெஞ்சம் புனிதலாய் இருந்தது. இப்போது உன்னை காணும் எங்களை சுற்றி. நம்மை சுற்றி வெகுவாக காண முடியாமல் போன சிட்டுக்குருவிகளை பற்றி தான் இன்று நான் பேசவிருக்கிறேன். சிட்டுக்குருவி என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒரு பறவை. நம்மிடையே மகிழ்ச்சியை பரவற்றிருந்த அப்பறவை நகரமயமாக்கல், மின்காந்த அலைகள், மரங்களின் அழிவு மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் போன்றவற்றால் அழிந்து வரும் இடமாக மாறிவிட்டது. சிட்டுக்குருவிகள் நம் சுற்றுச்சூழலுக்கு மிக முக்கியமானவை. இவை பூச்சிகளை உண்ணுவதன் மூலம் இயற்கை விவசாயத்திற்கு பலனளிக்கின்றன. இதை போல இயற்கையின் சமநிலையை பராமரிக்க உதவுகின்றன. இவற்றை பாதுகாக்க நாம் என்ன செய்யலாம்? வீடுகளில் நீர் மற்றும் தானியங்களை வைக்கலாம், சிட்டுக்குருவி கூடுகளை நிறுவலாம், மரங்களை வளர்த்தால் அவற்றுக்கு உறைவிடமாக அமையும். சிட்டுக்குருவிகளை பறவை என்று பார்க்காமல் நம் இயற்கையின் ஒரு அங்கம் என கருதி அவற்றை பாதுகாப்பது நம் கடமை என உணர வேண்டும். சிட்டுக்குருவிகள் காப்போம், இயற்கையை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.